தமிழகத்தில் 12 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரியும், சென்னை மீனம்பாக்கத்தில் 103.82 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், விருதுநகர், ராணிப்பேட்டை, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளது. சென்னையில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிதாக்க மேம்படுத்தப்பட்ட IRCTC இணையதளம் நவீன தொழில்நுட்பத்துடன் இன்று அறிமுகமாகியுள்ளது. நிமிடத்திற்கு 1.5 லட்சம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் வகையில் கிளவுட் முறையில் தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. CBSE 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை திணிப்பது மாணவர்களுக்கு மன உளைச்சலை தரும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி BV நாகரத்னா கருத்து தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு நெருக்கடி 9ஆம் வகுப்பிலேயே தொடங்கிவிடும் என்பதால் 3வது மொழியை 5 அல்லது 6ஆம் வகுப்பிலேயே அறிமுகம் செய்யலாம் என்றும் யோசனை வழங்கியுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பட்ஜெட் மற்றும் புதிய தொழில் முதலீடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் 2026-27 முழு பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்ப்பு. ஊழல் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபடும் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரித்துள்ளார். பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளும் போது அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுக்கக்கூடாது என்றும் விதிகளை மீறுவோர் மீது துறை ரீதியான நடவடிக்கை பாயும் என்றும் தெரிவித்துள்ளார். 2100 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட மேம்பால திட்டம் ரத்து செய்யப்படுகிறது. திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நிலையில் இன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ரத்து செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் போக்குவரத்து துறையில் விளம்பரங்கள் மூலம் வருவாயை பெருக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்த 2000 புதிய குளிர்சாதன பேருந்துகளை விரைவாக வாங்கவும் உத்தரவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவு துறையில் 1 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபாய் வரை கமிஷன் வசூலிக்கப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். விதிமுறைகளை மீறி இரவு 10 மணி வரை பத்திரப்பதிவு பணிகள் நடைபெற்றதாகவும் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவுத்துறை யார்கிட்ட இருந்துச்சு? மூர்த்திகிட்ட இருந்துச்சு. இந்த பத்திரப்பதிவுத்துறை எப்படி நடந்துச்சு? நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எக்ஸசிவ் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்தையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங்கு ஏன்னா அதனால தான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சிங்கன்னா 20,000 லஞ்சமா போகும். உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்க தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாக் கடைகளுடன் இயங்கி வரும் பார்களின் எண்ணிக்கையை குறைத்து ரெஸ்டோ பார் அனுமதி வழங்க திட்டம் என்று தகவல். பழனி கோவில் நில மோசடி வழக்கில் CBCID போலீசார் விசாரணையை தொடங்கினர். தேவஸ்தான தலைமை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை. பழனி கோவில் நில மோசடி தொடர்பாக CBCID போலீசார் FIR பதிவு செய்துள்ளனர். ஆவணங்கள் CBCID போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணை தீவிரம். பழனி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக 3 அதிகாரிகள் கொண்ட விசாரணை குழு அமைப்பு.
கூடுதல் பதிவு தலைவர், உதவி பதிவு தலைவர், மாவட்ட பதிவாளர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பழனி கோவில் நில விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் மீது அவதூறு பரப்பியதாக கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுதல் பிரிவில் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி மனு. அவதூறு விவகாரத்தில் அவதூறு வழக்குதானே தொடர முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் காவல்துறை பதிலளிக்க உத்தரவு. பழனி நில முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதியளித்துள்ளார். கோவில் நில மோசடி விவகாரத்தில் அரசு எந்த இடத்திலும் தவறுக்கு துணை போகவில்லை என்றும் கூறியுள்ளார். எந்த விதத்திலும் இதில் அரசுலையோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலையோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதில் விசாரணை பெரிய லெவலில் எந்த லெவலில் வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டுருவாங்க. ஏன்னா இதில் பத்திரப்பதிவில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நாளில் அந்த நபர் 3-4 மாதங்களாக 1 வருஷம் அந்த சம்பந்தப்பட்ட 2 பேர் நாங்களும் தெளிவாக விசாரிச்சு விட்டோம். அந்த 2 நபர்களும் அவங்க இதே வேலை தான் அவங்க போலி பத்திரங்கள் போற நபர்கள் தான். நாகர்கோவில் சிறை கைதி சபரிவர்மன் மரண வழக்கில் எஸ்ஐ பிரைட் பிளெஸிங் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கைதி மரணம் தொடர்பாக எழுந்த கடும் சர்ச்சைகளை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் இளைஞர் சபரிவர்மன் மரண வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் குட்கா வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட வியாபாரி உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. சேலையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அடிச்சு நிறுத்தி ஒழுங்குட்டாங்க. அது எப்படி சார்? படுத்து கிடந்து அப்பா தப்பு பண்ணியிருந்தாருன்னா அப்பாவை அரெஸ்ட் பண்ணணுமா? கடையில பிடிச்சிருந்தாருன்னா அப்பாவை அரெஸ்ட் பண்ணணுமா? பிள்ளைய அரெஸ்ட் பண்ணணுமா? சொல்லுங்க. வீட்டுல எந்த பொருளுமே கிடையாது. பிள்ளைய அப்பா வயசானவர் சொல்லிட்டு நான் பிள்ளைய கூட்டு வந்தேன்னு சொல்றாரு. எப்படி இது? சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை சாலையில் பள்ளி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் பேருந்தில் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை எதிர்த்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. பீகார் எஸ்ஐஆர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து இந்த வழக்குகள் முடித்து வைக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட தனிநபர்கள் சட்டப்படி வழக்கு தொடரலாம் என்றும் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற பூரி ரத யாத்திரை திருவிழா கோலாகலமாக தொடக்கம். நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கேரள மாநிலம் கொச்சியில் ஹோட்டலில் உணவு சாப்பிட்ட 3 பேருக்கு ஷிகல்லா தொற்று. மயோனைஸில் இருந்து ஷிகல்லா பாக்டீரியா பரவியதாக கேரள சுகாதாரத்துறை தகவல். ஜனநாயகன் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு இந்தியாவில் தொடங்கியது. பெங்களூருவில் முன்பதிவு தொடங்கிய நிலையில் ரசிகர்கள் ஆர்வமுடன் புக் செய்து வருகின்றனர். உலகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக உள்ளதாக தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணா தெரிவித்துள்ளார். சுமார் 7000 முதல் 8000 திரையரங்குகளில் படம் வெளியாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நியூசிலாந்தின் தெற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் ரிக்டர் அளவில் 6.4 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 13,150 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,05,200 ரூபாய்க்கும் விற்பனை.
அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 75 ரயில் நிலையங்களை நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை பூங்கா உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்களும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ள குன்னூர் ரயில் நிலையம் இரவு நேரத்தில் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. தேசிய கொடி வண்ணங்களில் மின் விளக்குகளால் ஒளிர்கிறது.